தன்னுடைய குழந்தைகளை இழந்த ஒரு பெண், அவர் கொடுக்குற காசுக்காக மட்டும் இதுக்கு விஜய் காரணம் அல்ல, நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது கொடுக்குற காசுக்காக என்று கருதுவதே முதல்ல அயோக்கியத்தனமான. 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அரசு காரணம் இல்லை அல்லது அரசு தான் காரணம்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமும், 20 லட்சம் வாங்கிட்டு விஜய் தான் காரணம் அல்லது விஜய் காரணம் இல்லைன்னு சொல்வது முட்டாள்தனமானது. அந்த பெண்ணோட துயரத்தை, அந்த தாயோட துயரத்தை வேற யாராலையும் அனுபவிக்க முடியாது. வேற யாராலையும் அந்த துயரத்தை அனுபவிக்க முடியாது. இது குறைந்தபட்ச அறிவு உள்ளவங்களுக்கு, மனசாட்சி உள்ளவங்களுக்கு, குறைந்தபட்ச இதயம் உள்ளவர்களுக்கு இது தெரியும். எதுவுமே அந்த 2 குழந்தைகளோட உயிரை திரும்ப கொண்டு வர போகிறது கிடையாது. அந்த தாயை தவிர வேற யாரும் அந்த துயரத்தை அனுபவிக்கவும் முடியாது. ஆனா அந்த தாய்க்கு ஒரு மனம் இருக்கிறது, அவளுக்கு இது குறித்த ஒரு பார்வை இருக்கிறது என்பதை அங்கீகரிக்க மறுக்கிற ஒரு சர்வாதிகாரி தான் இப்படிப்பட்ட கருத்தை எங்களுக்கு என் குழந்தை போனாலும் நான் விஜய் முதலமைச்சராவது விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, அவளுக்குன்ற ஒரு கருத்து இருக்கிறது, அதை நம்ம முதல்ல மதிக்கணும். அது வெறும் பணத்தால மட்டும் வந்தது என்று எதிர்பார்ப்பது அயோக்கியத்தனமான. அப்படி பார்த்தா நீங்களும் 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க, நிவாரண தொகையை நீங்களும் தானே கொடுத்துருக்கீங்க. சார் ஒப்பீனியன். இதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க கட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமோ இல்லை. இதுக்கு இவ்வளவு தூரம் போய் அந்த தாயை அந்த பெண்ணை நீங்கள் கழுவில் ஏற்றக்கூடிய, தூக்கில தொங்க விடக்கூடிய இந்த அவலம் இது ரொம்ப கொடூரமான ஒரு இது. இப்படி பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இப்படி பேசக்கூடிய திமுக கைக்கூலிகள், இவர்கள் அடிப்படையில் திமுக கைக்கூலிகள், அவங்க தான் இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு செயல்படக்கூடியவர்கள், திமுகவால் வளர்க்கப்படக்கூடியவர்கள் தான் இப்படிலாம் பேசுறாங்க. இது சொல்லி கொடுத்து பேச வைக்கிற பேச்சு. விலை போனவர்கள், அறிவை விற்று வாழக்கூடியவர்கள், மனசாட்சியை அடகு வைத்து வாழக்கூடியவர்கள். திமுக செய்யற மிகப்பெரிய தவறு என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பட்டாளத்தை இறக்கி வச்சிருக்காங்க. அவர்கள் சார்பா பேசுறதுக்கும், விஜயை தினமும் தூஷிப்பதற்கும், தினமும் விஜய வசைப்பாடுவதற்கு. இது உங்களுக்கு எதிராக திரும்புது. பப்ளிக் ஒப்பீனியன் திமுக சொந்த செலவுல சூனியம் வச்சுக்குதுங்க. திமுக இதை பத்தி யோசிக்க யாருமே தயாரா இல்லைன்றதான் ரொம்ப வருத்தமான விஷயம். கலைஞர் இருந்தால் நடக்காது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை இணையதளத்துல, குறிப்பா சோஷியல் மீடியால திமுக இறக்கி விட்டுருக்கு. ஒரு பெரிய அவங்களுக்கு எதிராக திரும்புதுன்றதே அவங்களுக்கு புரியல. இது பெரிய த்ரெட் ஆனதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு பயத்துல செய்யறாங்க. இதை இப்படி எதிர்கொள்ளக்கூடாதுன்ற விஜய் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் திமுக எதிராக உருவாக்குறாரு. விஜய்க்கு ஒரு பப்ளிக் சப்போர்ட் இருக்குது. விஜய் ஒரு சவாலா பார்த்த திமுக இன்னைக்கு ஒரு த்ரெட்டா பாக்குது. ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவங்க கோவத்தையும் மீறி, அவங்களோட பிள்ளைகளுடைய மரணத்தையும் மீறி அவங்க விஜய்க்கு ஆதரவா முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லிடுவாங்களா? சத்தியமா சொல்ல